Hi friends, another came up problem in the video la nama paaka porom. Function வந்து wx y z கொடுத்திருக்காங்க. Sum of mean termsல தான் கொடுத்திருக்காங்க. இந்த highest value 14 வச்சு நாம இது 4 variable னு சொல்லிக்கலாம். அப்படி இல்லனா wx y z இதுல இருந்து 4 variable இருக்குறதுனால இது 4 variable came up அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 4 variable ல இந்த நம்ம cells எல்லாம் வந்து basic எப்படி போறதுன்னு நமக்கு தெரியும். 0 1 3 2 4 5 7 6 அதே போல 12 13 15 14 8 9 11 10 0 0 0 1 1 1 1 0 இந்த சைடில் 0 0 0 1 1 1 1 1 0 இங்கே என்ன ப்ராப்ளம்கள் கொடுத்துருக்காங்களோ அதுதான் இங்கே போடணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க wxும் yzன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எந்த இடத்துலலாம் நமக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே 1ன்னு ஃபில் பண்ண போகிறோம். அப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க 1 3 4 6 9 11 12 14 மீதி எல்லாமே நான் என்னென்னு மார்க் பண்ண போகிறேன் 0 அப்படின்னு மார்க் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன செய்யணும், குரூப்பிங் பண்ணணும். குரூப்பிங் பண்ணுறதுக்கான ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பிங்க்கு மொத்தம் 16 நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். 16 நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இல்லைன்னா 8 நம்பர் ஆஃப் ஒன்ஸ், 8 நம்பர் ஆஃப் நெய்பரிங் ஒன்ஸ் இல்லைன்னா 4 நம்பர் ஆஃப் ஒன்ஸ், 4 இல்லைன்னா 2 நம்பர் ஆஃப் ஒன்ஸ், 2 இல்லைன்னா சிங்கிளாக குரூப் பண்ணணும். இப்போ நான் குரூப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதுக்கு அடுத்து 8 நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கா, அதுவும் இல்லை. 8 நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து நெய்பரிங் ஒன்ஸாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு 4 நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து இதில் இருக்குது. இப்போ எப்படி எடுக்கணும்னா இப்போ இது நான் இந்த நெய்பரிங் 2வையும் இந்த நெய்பரிங் 2வையும் நான் கம்பைன் பண்ணேன்னா இது ஃபோல்டு பண்ணும்போது நியர்பை வரும் இல்லையா, பக்கத்தில் வரும் இல்லையா. அப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணலாம். இது வந்து நான் G1 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே லெஃப்டாக இருக்குது இந்த 1 1ம் இங்கே இருக்கிற 1 1 2 1s இருக்குது. இதை நம்ம 2 2ஆக கம்பைன் பண்ணக்கூடாது. பிகாஸ் இந்த 2வை இந்த 2ஓட நம்ம கம்பைன் பண்ணோம்னா நமக்கு எத்தனை வரும், 4 நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வரும். வேறு ஏதாவது ரிமைனிங் ஒன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே லெஃப்டாக இல்லை. ஸோ குரூப்பிங் வந்து முடிஞ்சிச்சு. இது G2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் எதை செய்யலாம், குரூப்பிங் வந்து F1 வந்து எப்படி எழுதலாம், குரூப் என்னெல்லாம் இருக்கோ அத்தனை குரூப்பையும் ஆட் பண்ணணும். அப்போ G1 + G2. G1 எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். G1க்கு சைடில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். G1க்கு சைடில் எதெல்லாம் இருக்குது, இது வந்து குரூப் 1. குரூப் 1க்கு பக்கத்தில் எது இருக்குது, 0 1 அண்ட் 1 0 இருக்குது. அதே போல் இந்த சைடில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0 0வும் 1 0. பிகாஸ் எங்கே நமக்கு குரூப்பிங் இருக்கோ அந்த சைடில் மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த சைடில் எடுத்தீங்க அப்படின்னா wx சைடு, ஸோ wxன்றது நான் இங்கே எழுதுகிறேன். wxோட சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 0 டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதை மட்டும் தனியாக எழுதிக்கோங்க. 0 0 1 0. அதே போல் yzல நமக்கு என்ன கிடச்சிருக்கு, yzல அதே மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. 0 1 1 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ எதோ வந்து நமக்கு 0 1 இருக்கோ அதை வந்து அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. எது நமக்கு இப்போ கேன்சல் ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 0வும் கேன்சல் ஆகிடும். அதே போல் இந்த 0 1 கேன்சல் ஆகிடும். காமனாக இருக்கிற டேர்ம் வந்து இங்கே 0 இருந்ததுன்னா பார் போட்டுக்கணும். இங்கே வந்து 1 இருக்குது. அப்போ வாட் இஸ் த G1 வேல்யூ, G1ஓட வேல்யூ என்ன இருக்குது, ரிமைனிங் x bar z. ஓகே, x bar into z. அதே போல் G2 எழுதணும். G2க்கு எப்படி எழுதலாம், G2 is equal to நம்ம இந்த சைடில் என்னெல்லாம் குரூப்பிங் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் இங்கே டிக் பண்ணுறேன். இது வந்து G2 இல்லையா, G2ல எதெல்லாம் வந்திருக்கு, wx சைடில் 0 1 1 1 இருக்குது. அதே போல் yz டேர்மில் எதெல்லாம் நமக்கு வந்திருக்கு, 0 0வும் 1 0வும் நமக்கு கிடச்சிருக்கு குரூப்பிங்கில். இப்போ இந்த குரூப்பிங்கில் இது வந்துருச்சா, இந்த சைடில் இருக்கிறதுல 1 0 வந்திருக்கு. அப்போ அதை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ wx இது yzக்குள்ள டேர்ம். wxல என்ன இருக்குது நமக்கு 0 1 1 1 0 1 1 1 எழுதிக்கோங்க. yzல என்ன டிக் பண்ணியிருக்கேன், க்ரீன் கலரில் டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 0 0வும் 1 0வும் நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணுவோம், எதை நம்ம கேன்சல் பண்ணுவோம், காமனாக இருக்கிறத அப்படியே வச்சுட்டு 0 1 இருக்கிற டேர்மை கேன்சல் பண்ணுவோம். இதுலேயும் காமனாக 0 இருக்குது. இந்த காமன் டேர்ம் வந்து இந்த 0 1 டேர்ம் வந்து y வந்து கேன்சல் ஆகிடுது. இப்போ இதில் எடுத்திங்கன்னா இது வந்து x அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து zன்றதுனால இது இசட்டில் வந்து 0ன்றதுனால இசட்டுக்கு வந்து பார் வரும். அப்போ இந்த இது G2 எப்படி எழுதலாம், x into z bar, x into z bar அப்படின்னு எழுதலாமா. இப்போ ஃபங்க்ஷன் நம்ம எடுத்து எழுதும் போது f is equal to G1ஓட வேல்யூ என்னது x bar z ப்ளஸ் G2ஓட வேல்யூ என்னது x into z bar.
இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we already know a bar b plus a b bar equal to a xr of b அப்படின்னு எழுதலாமா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம்? f is equal to x xr of z அப்படின்னு எழுதலாமா? இதுதான் உங்களோட ஃபைனல் எக்ஸ்பிரஷன். f is equal to x xr of z அப்படின்னு எழுதுவோம். இது வந்து ஒருவேளை கேட்டில் நீங்கள் எழுதுங்க அப்படின்னா நம்ம ரெண்டு வகையில் நம்ம வந்து லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணலாம். பேசிக் லாஜிக் கேட்ஸை யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா ஏபின்ற ரெண்டு டேர்ம் இருக்கா, இப்போ ஏக்கு ஒரு லைன் பிக்கு ஒரு லைன் வரீங்க. இது வந்து ஏக்குள்ள லைன், இது வந்து பிக்குள்ள லைன். அதே போல் இங்கே காம்ப்ளிமெண்ட் போட்டுருங்க. காம்ப்ளிமெண்ட் போட்டிங்கன்னா ஏ பார்னு அர்த்தம். இது வந்து பிக்குள்ளது, பி வந்து காம்ப்ளிமெண்ட் போட்டிங்கன்னா பி பார். இப்போ இது என்னன்னு சொல்லுவோம்? ஏ பார்னு சொல்லுவோம். இது வந்து பி பார்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் இருக்கிற டேர்ம் என்னது? ஏ பார் பி. ஏ பாருக்கு நேராக நான் என்ன பண்ணுறேன்? ஒரு டாட் வச்சு இது ஒரு லைன் எடுத்துக்கிறேன். பிக்கு நேராக ஒரு டாட் வச்சு ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே அன்கேட்டில் வருது. இப்போ அன் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். அதே போல் இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏலேருந்து ஒரு லைனும் பி பார்லேருந்து ஒரு லைனும், இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? அன் பண்ணி ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஆட்ன்றது ஆர் கேட். இது ஆர் பண்ணிங்க அப்படின்னா வில் பி கெட்டிங் த ஃபங்க்ஷன் எஃப். இது இப்படியும் போடலாம். இல்லை நீங்கள் வந்து யூஸிங் கேட் லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இது ஏ எக்ஸ்ஆர் ஆஃப் பி அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி சிம்பிள் போடுவோம் இல்லையா? இது வந்து எக்ஸ்ஆர் கேட்டுக்குள்ள சிம்பிள். அப்போ இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் இன்ட்டு இசட் அப்படின்னு எழுதலாம். அப்போ ஃபைனல் ரிசல்ட் எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ்ஆர் ஆஃப் இசட் அப்படின்னு எழுதலாம். we can draw like this or like this. எது வேணாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறத நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து சர்க்கியூட் டயக்ராம்.